உங்கள் சிந்தனைக்கு. வேதத்தில் பல வார்த்தைகளுக்கான அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதில் தவறில்லை. ஆனால் அந்த வசனங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது பல்வேறு ஆவிக்குரிய விபத்துகளை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திவிடும். வேதத்தில் உள்ள பல வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் விளைவாக தவறான உபதேசங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த பதிவில் அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட 2 வசனங்களை குறித்து நாம் பார்க்கலாம். 1. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்கிற வார்த்தை. 2. அக்கினி அபிஷேகம். இந்த 2 வார்த்தைகளின் உண்மையான அர்த்தம், அது எவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், the misunderstood text of the scripture. அதாவது வேதத்தில் பல பகுதிகள் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனுடைய அடிப்படையில் பலவிதமான வியாக்கியானங்கள், உபதேசங்கள் கட்டப்படுவதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட பகுதிகள் பல உண்டு. அவற்றில் 2 வார்த்தைகளை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். மிகவும் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு அர்த்தம் கொள்ளப்பட்டு வியாக்கியானம் செய்யப்பட்ட 2 பகுதிகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பகுதிகளினாலே ஆவிக்குரிய விபத்துகள் பல. எனவே அந்த ஆவிக்குரிய விபத்துகளை தவிர்ப்பதற்காக நாம் சரியான முறையில் வேத வசனத்தை புரிந்து கொள்வது நல்லது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற முதல் பகுதி என்னவென்றால், பிலிப்பிய பட்டணத்திற்கு பவுல் எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இதுல பவுல் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். முதல் வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், நாம் சமயமா இருக்கிற காலத்தில் மாத்திரமல்ல, தூரமாக இருக்கும் போதும் கூட நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்கிற காரியத்தை பவுல் இந்த இடத்தில் சொல்கிறார். அது சொல்லக்கூடிய கருத்துன்னா, நான் உங்களை விட்டு தூரமா இருக்கேன், நான் சமீபமா இருக்கும் போது நீங்க எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படைஞ்சீங்களோ அது போல தூரமா இருக்கிற இந்த வேளையிலும் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்கிற அர்த்தத்தில் பவுல் இந்த இடத்தில் இந்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபையினால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால் வந்த காரியம். ரட்சிப்பு என்பது நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காரியம் அல்ல என்பது பொதுவான கருத்து. அதே வேளையில் இந்த ரட்சிப்புல மனிதனுடைய பொறுப்பும் உண்டு என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதான் ஆண்டவர் கிருபையினால் நம்மளை ரட்சித்தாலும் அந்த ரட்சிப்புக்கான நம்முடைய பங்கையும் சில வேளை செலுத்த வேண்டியிருக்கு. ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு என்கிற கருத்து மிக முக்கியமான கருத்து. ஆனால் இந்த இடத்தில் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்ன இந்த இடத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்பது சற்று வித்தியாசமானது. எனவே ரட்சிப்புக்கு சமமாக மனித முயற்சிகளும் தேவை என்று சொல்லக்கூடியவர்கள், ஹியூமன் எஃபர்ட் முக்கியம், தேவனுடைய கிருபையை போல என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக எடுப்பார்கள். அதுதான் தவறு என்று சொல்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு, அதனுடைய அர்த்தம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. அதை பற்றி இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அது கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது உங்கள்கிட்ட ரட்சிப்பின் கிரியை ஆரம்பித்த தேவன் அதை அவரே முடித்து கொடுப்பார்.
One who started the good work will finish the good work என்பதன் அர்த்தம். அந்த ரட்சிப்பின் காரியத்தை உங்களிடத்தில் அவர் ஆரம்பித்து விட்டார், அவரே முடித்து கொடுப்பார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் ஆரம்பித்த தேவன் முடிப்பார் என்று போல் தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது 2:12 அதுக்கு வித்தியாசமாக நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கான்ட்ரரியா பவுல் எழுதியிருக்க மாட்டார். அப்படி என்றால் இந்த இடத்தில் போல் சொல்ல வந்த கருத்து என்ன என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். பொதுவாக ரட்சிப்புக்கு அடுத்து நம் மனிதனுடைய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு பல வசனங்கள் இருக்கிறது. குறிப்பாக தீத்து 3:8 பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டுங்கிற கருத்தில் பவுல் எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்தில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகின்ற அதனுடைய அர்த்தம் என்பது சற்று வித்தியாசமானது என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். பொதுவாக இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் 3 இடங்களில் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 1:19 பார்க்கும் பொழுது ஒரு வகையான ரட்சிப்பை குறித்து பவுல் எழுதுகிறார். என்ன ரட்சிப்பு என்றால், சிறைச்சாலையிலிருந்து பவுல் விடுதலை ஆகக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து 1:19 எழுதுகிறார். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். என்ன அர்த்தம் என்றால், எனக்கு நடந்த காரியங்கள் எல்லாமே இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கேற்ற வகையில் நான் நடத்தப்பட்ட சம்பவங்களாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று தெளிவாக சொல்கிறார். எப்படி என்றால், கிறிஸ்துவின் ஆவியான எனக்கு கொடுக்கும் விடுதலையினாலும் உங்கள் மன்றாட்டினாலும் எனக்கு நடந்தவைகள் என் விடுதலைக்கு ஏதுவாகும் என்று அறிந்திருக்கிறேன் என்று தெளிவாக சொல்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்தில் 1:19 சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்பது சிறைச்சாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விடுதலை குறிப்பதாகும். சால்வேஷன் என்றாலே டெலிவரன்ஸ் என்றார். அடுத்ததாக பிலிப்பியர் 1:28 இன்னொரு காரியத்தை குறித்து சொல்கிறார். இங்கேயும் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், இறுதி நாட்களில் பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து முழுமையாக விடுதலை அடையக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து எழுதுகிறார். Absent from the very presence of sin, பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலையாகக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து எழுதுகிறார். அப்படி என்றால் இந்த பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்ற வார்த்தையை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த ரட்சிப்பு என்பது சபைக்கான ரட்சிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மிகப்பெரிய வேத பண்டிதர் வில்லியம் மெக்னால்ட் அவர்களும் இதை பற்றி தான் எழுதுகிறார். என்னென்றால், இந்த இடத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்பது தனிப்பட்ட ஆத்துமாவுக்கா சொல்லக்கூடிய ரட்சிப்பு அல்ல. எப்படி என்றால், அந்த சபை என்பது பல வகையான குழப்பங்கள், பிரிவில் நிறைந்த சபையா இருந்திருக்கிறது. பவுலடிகள் எப்படி கூட இருந்தபோது எப்படி சபை காணப்பட்டதோ அதுபோல சிறைச்சாலை இருக்கிற எந்த காலகட்டத்திலும் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தில் தான் இந்த இடத்தில் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு ஆதாரமாக பார்க்கக்கூடிய வசனம் எதுவென்றால், பிலிப்பியர் 2:3 பார்க்கும் பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். சுயநலத்திற்காகவும் வீண் பெருமைக்காகவும் ஒன்றும் செய்ய வேண்டாம், மனத்தாழ்மையுடன் செய்யுங்கள், மற்றவர்களை உங்களை விட சிறந்த எண்ணுங்கள் என்று பொதுவாக ஒரு அட்வைஸா சொல்றாரு. 2:14 பார்க்கும் பொழுது, முறுமுறுப்பில்லாமல் வாதாடாமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் சபையில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள், குளறுபடிகள், பிரிவுகள் காணப்பட்ட காரணத்தினாலே நீங்க ஒற்றுமையாக இருந்த ரட்சிப்பை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற பொதுவான காரியமாக சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையாகத்தான் இந்த இடத்தில் ரட்சிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரே அல்லாமல் தனிப்பட்ட
ஆத்தும ரட்சிப்புக்காக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை என்பதுதான் எல்லா வேத பண்டிதருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்ட கருத்து என்பது ஆத்துமாவுக்கு அடுத்த ரட்சிப்பாக கருதாமல் சபைக்கு அடுத்த ரட்சிப்பாகத்தான் கருத வேண்டுமே தவிர, மற்றபடி ரட்சிப்புக்கு அடுத்தபடியா நம்முடைய கிரியைகளும் அவசியம் என்று வலியுறுத்துவர்கள் சொல்ற மாதிரி இந்த வார்த்தை அந்த அர்த்தத்தை அவர்கள் சொல்கின்ற விரும்புகிற அர்த்தத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். இன்னும் ஒரு கருத்து, இலங்கையிலிருந்து வெளிவருகிற இலகு மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் மிகவும் தெளிவாக மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் ரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் செயல்படுத்துங்கள் என்று மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது. பவர் மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆனால் இந்த இடத்தில் இலகு மொழிபெயர்ப்பில் உங்கள் ரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் செயல்படுத்துங்கள். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது 2:5-11 வரை உள்ள வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி கடைசி மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்கிற வசனத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். அதுபோல் நாமும் இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இந்த இடத்தில் சபையாக ஒரு வேண்டுகோளை கட்டளையை விடுகிறாரை தவிர, இந்த இடத்தில் தனிப்பட்ட ஆத்மாவை குறித்துள்ள ரட்சிப்பாக இந்த இடத்தில் சொல்லவில்லை என்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது. அடுத்ததாக மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனம் வார்த்தைகள் எதுவென்றால், லூக்கா 3:16, மத்தேயு 3:11 இந்த 2 இடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை எதுவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி யார் என்றால் யோவான் ஸ்நானகன். அதற்கு பிறகு சபையினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது. அந்த இறுதி காலகட்டத்தில் அந்த மிகப்பெரிய அந்த யூத பாரம்பரியத்தினுடைய அந்த முடிவினுடைய அந்த காலகட்டத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி முன்னிறுத்தி சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இனி வரப்போகிற காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 2 காரியங்களும் நிச்சயமாக நடக்கும். ஆனால் இந்த 2 காரியங்களும் ஒரே நேரத்தில் நடப்பதாக எடுத்துக்கொள்ள கூடாது. பரிசுத்த ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் என்பது ஒரு காரியம், அக்கினியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் என்பது இன்னொரு காரியம். இந்த 2ம் 2 செப்பரேட் ஈவென்ட்ஸ், 2ம் தனித்தனி நிகழ்வுகள். இந்த 2ம் ஒரே காலத்தில் நடைபெறாது என்பதுதான் சரியான விளக்கம். இதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ஊரான நாசரேத்துக்கு சென்ற பொழுது, அங்குள்ள தேவாலயத்துக்கு அவர் சென்ற பொழுது, அவருடைய கையில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய சுருள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள 61ஆம் அதிகாரத்தை முதல் 2 வசனங்களை படிக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியம் நடந்தது. ஒரிஜினலா ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். ஒன்று என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பின்னாளில் எப்படி தன்னுடைய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக 61:2 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று, அனுக்கிரக வருஷத்தை அவர் அறிவிக்கிற நபராக இயேசு கிறிஸ்து வருவார். அடுத்தது, நீதியை சரி கட்டுகிற நாளும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்கள். ஒன்று, அனுக்கிரக வருடத்தை அவர் அறிவிப்பார். இன்னொன்று, நீதியை சரி கட்டுகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் வாசிக்கும் பொழுது இந்த 61:2 உள்ள முதல் பகுதியை மட்டும் வாசித்து விட்டு
பின்னால் வருகிற அந்த நீதியை சரி கட்டுகிற காரியத்தை அவர் ஒமிட் பண்ணிவிட்டார். எப்படி என்றால், அனுக்கிரக வருஷத்தை அறிவிப்பதற்காக வந்தேன் என்று சொல்லிவிட்டு அதோடு முடித்துக் கொண்டார். அது பின்னால் சொல்லப்பட்ட நீதியை சரி கட்டுகிற காரியத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர் இந்த கடைசி நாட்களில் அப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவர் என்ன சொல்கிறார், நான் அனுக்கிரக வருஷத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு பின்னால் வரப்போகிற நீதியை சரி கட்டுகிற அந்த காரியத்தை சொல்லவில்லை. அவர் தெரிந்துதான் அது சொல்லாமல் விட்டுவிட்டார். அதே போலதான் பின்னால் நடக்கக்கூடிய காரியம், இப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை நம்புவர்களுக்கு ஆவியின் திருமுழுக்கை கொடுப்பார். ஆனால் பின்னால் வருகிற அக்கினி அபிஷேகம் என்பது பின்னால் வரக்கூடிய ஒரு காரியம். அது இரண்டும் ஒரே காலத்தில் நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. இப்படித்தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது கடைசியாக சொன்ன வார்த்தை எதுவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 பார்க்கும் பொழுது, யோவான் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுத்தான், ஆனால் இன்னும் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியினால் பெறக்கூடிய திருமுழுக்கை மட்டும்தான் சொன்னாரே தவிர அக்கினியினால் பெறக்கூடிய திருமுழுக்கை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் சிந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த அக்கினி ஞானஸ்தானம் என்பது எதை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அக்கினி என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:7-8. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். இதுல பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இறுதி நாட்களில் தம்முடைய வல்லமையுள்ள தூதர்களோடு பற்றி எரியும் நெருப்பில் இருந்து பரலோகத்திலிருந்து வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பற்றி எரியும் நெருப்பில் பரலோகத்திலிருந்து வெளிப்படுவார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்புக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இறுதி நாட்டில் வருவார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது, எங்கெல்லாம் அக்கினி ஞானஸ்தானம் என்று வருகிறதோ அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நமக்கு காணப்படும். அது என்னவென்றால், மத்தேயு 3:12 நாம் பார்க்கலாம். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த நிகழ்வில் அடுத்தபடியாக அவர் கைகளில் ஒரு சுளகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சுளகையின் மூலமாக கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார். பாருங்க, அணையா நெருப்பு என்பது பின்னால் வரக்கூடிய நரகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அணையா நெருப்பில், அக்கினி கடலுக்கு அடையாளமாக இருக்கிற அணையா நெருப்பில் சுட்டரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிற நிகழ்வு என்பது அவிசுவாசிகளுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பின்னால் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவமே தவிர இது ஆவியின் அபிஷேகத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த நிகழ்வை குறித்து உள்ள சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:2-3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் நிரப்பிட்டு, இது பலத்த காற்று. அடுத்ததாக அதே போல அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது.
அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவரிடத்தில் காணப்பட்டது. இந்த இரண்டும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் மீது பரிசுத்த ஆவியான புறாவை போல் இறங்கினார். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் புறாவிற்கு அடையாளமாக இருந்ததை போல இந்த இடத்தில் ஆவியான அபிஷேகம் என்பது அக்கினிமயான நாவுகள் போன்ற ஒரு காரியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு பலத்த காற்று போல ஒரு நிகழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. அது போல அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியமான ஒரு வார்த்தை. இறுதியாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானம் எங்கெல்லாம் அக்கினி ஞானஸ்தானம், ஆவியின் அபிஷேகம் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பேப்டிசம் ஆஃப் ஸ்பிரிட், பேப்டிசம் இன் ஃபயர் என்று சொல்லக்கூடிய 2 இடங்களிலும் 2 வார்த்தைகளை எங்கே பயன்படுத்தினார் என்றால், அவிசுவாசிகளும் விசுவாசிகளும் சேர்ந்து இருக்கிற அந்த விசுவாச ஞானஸ்தானத்தை நம்பாமல் இருக்கிற 2 கூட்டத்தார் இணைந்திருக்கிற அந்த இடத்தில் தான் இந்த 2 வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மத்தேயு 3வது அதிகாரம் 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இந்த இடத்துல தெளிவாக அந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதே வேளையில விசுவாசிகள் மட்டும் ஞானஸ்தானத்தை பின்பற்றியல் ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகள் மத்தியில் இருக்கும்போது, அந்த விசுவாசிகள் இருக்கிற அந்த இடத்துல இந்த அக்கினி அபிஷேகத்தை பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை. உதாரணத்துக்கு மார்க் 1வது அதிகாரம் 5, 8 இந்த 2 வசனங்களை படித்தா நமக்கு தெளிவாக புரியும். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். எனவே விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்லும் போது ஆவியின் அபிஷேகத்தையும், அவிசுவாசிகளும் சேர்ந்து இருக்கும் பொழுது 2 காரியத்தையும் சொல்லுவது எதை குறிக்கிறது என்றால், இந்த 2ம் செப்பரேட் ஈவென்ட். விசுவாசிகளுக்கு ஆவியின் அபிஷேகம், விசுவாசியாதவர்களுக்கு அக்கினி அபிஷேகம், நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்பது யோவான் ஸ்நானகனை தெளிவாக அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அக்கினி அபிஷேகம், இந்த பேப்டிசம் இன் ஃபயர் என்பது நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடிய காரியமை தவிர அது ஒரு பிசிக்கல் அனுபவமாக எந்த இடத்தில் சொல்லப்படவில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். எனவே இன்றைக்கு நாம் 2 சப்ஜெக்ட்களை குறித்து பார்ப்போம். ஒன்று என்னவென்றால், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன, அக்கினி அபிஷேகம் என்றால் என்பதை பற்றியுள்ள காரியங்களும் தெளிவாக பார்த்தோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் என்னை உற்சாகப்படுத்தும். உங்களுக்கு செய்திகள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.